ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக லினக்ஸ் மின்ட்? உங்களில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 2 GB உள்ள லேப்டாப் தான் வச்சுருக்கிறீங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பில் வந்து 2 GB தான் இருக்கும் ரேம். அந்த 2 GB ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னும் விண்டோஸ் 7 தான் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. விண்டோஸ் 7 இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, விண்டோஸ் 7 சப்போர்ட்டை வந்து விண்டோஸில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் 10 அதில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 GB தான் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணால் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். விண்டோஸ் 7 அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல், விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண முடியாமல், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா பவர் குறைஞ்ச கம்ப்யூட்டரில் கூட சூப்பராக ரன் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் அது முழுக்க இலவசமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போது முழுக்க இலவசமான சூப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு இருக்கும்போது எதுக்காக இன்னும் விண்டோஸ் 7 அதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? வாங்க இந்த வீடியோவில் லினக்ஸ் மின்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லினக்ஸ் மின்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த லினக்ஸ் மின்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய பூட்டபிள் USB டிஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம எப்படி அதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் நீங்கள் போய்க்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் போய் லினக்ஸ் மின்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். லினக்ஸ் மின்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்ற அந்த வெப்சைட் வந்து லினக்ஸ் மின்ட்டோடைய வெப்சைட் தான். அந்த linuxmint.com அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடில் போய் லினக்ஸோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் லினக்ஸ் மின்ட் 20.01 அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. சினமோன், மேட், XFCE அப்படின்னு சொல்லி 3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வெர்ஷனை பற்றி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மின்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேம் தான். இது என்ன அப்படின்னா, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அப்பியரன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. சினமோன் அப்படிங்கிறது வந்து விண்டோஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க அப்படியே வந்து நீங்கள் உள்ளே வரும்போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும்போது இந்த சினமோன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினமோன் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இந்த சினமோன் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சினமோன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இந்தியா அப்படிங்கிற இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் லினக்ஸ் மின்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே லினக்ஸ் மின்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து இதுக்கு முந்தின வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது 64 பிட் இல்லாமல் 32 பிட், அதாவது 32 பிட்டில் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்லையும் கூட இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வெர்ஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெர்ஷனில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் உங்களுடைய லேப்டாப் வந்து 64 பிட் லேப்டாப் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 64 பிட்டே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நான் வந்து இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, பூட்டபிள் டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணுறது? இந்த பூட்டபிள் டிஸ்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் என்னுடைய சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கான லிங்க்கை வந்து இந்த இடத்துல மேலே ஐன்னு சொல்லி வரும் இல்லையா, அதில் நான் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் போடுறேன். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பூட்டபிள் டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பார்த்து எப்படி பூட்டபிள் டிஸ்க் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. நான் வந்து மேக்புக்கில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் போட்டிருக்கேன். அது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மேக்புக்காகவும் இருக்கலாம், விண்டோஸாகவும் இருக்கலாம், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே சாஃப்ட்வேர், அதே ப்ராசஸ் தான். அதனால் முதல்ல அதை போய் எப்படி ஒரு USB பூட்டபிள் டிஸ்க்கு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு வாங்க. நீங்கள் வந்து லினக்ஸ் பூட்டபிள் டிஸ்க்கை வந்து உள்ளே போட்டு கரெக்டான அந்த பூட்டிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து அந்த யூஎஸ்பியிலேருந்து பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ யூஎஸ்பியிலேருந்து லினக்ஸ் மின்ட்டுக்கு வந்து பூட் ஆகும்போது உங்களுடைய கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கிறேன். அதாவது என்னோடய விர்ச்சுவல் மிஷினில் நான் வந்து 2 GB ரேம் தான் அதுக்கு கொடுத்துருக்குறேன். வெறும் 10 GB மெமரி தான் அதுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிஷினை தான் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓகே பூட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு குறைவான ப்ராசஸிங் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் கூட எப்படி லினக்ஸ் மின்ட் ரன் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இதை ரன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த பூட்டபிள் டிஸ்கை போட்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் பூட் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள பூட்டாகி வந்துடும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ள இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பூட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு கேட்குது. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. அகெயின் கீபோர்ட் லேஅவுட் கேட்குது. இங்கிலீஷ் யூஎஸ் அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கீபோர்டு வந்து சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அழகாக வந்து அதில் டைப் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கலாம். இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஃபார் கிராஃபிக்ஸ் அண்ட் வைஃபை ஹார்ட்வேர் ஃப்ளாஷ் MP3 அண்ட் அதர் மீடியா கேட்குது. அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போதே இதை வந்து டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்மள நிறைய பேருக்கு வந்து ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அல்லது என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவானது அப்படின்னா இதை செக் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாலே வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் இதை வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா கூட இது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்குது. எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட். அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து லினக்ஸ் மின்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இது வந்து லினக்ஸ் மின்ட் மட்டும் என்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்தால் போதும், எனக்கு வந்து வேறு மற்ற சாஃப்ட்வேர் வேண்டாம். அதாவது இப்போ Windows 7 நீங்கள் வச்சுருப்பீங்க, Windows 7லாம் வேண்டாம், இனிமேல் லினக்ஸ் மின்ட்டே போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா லினக்ஸ் மின்ட் வந்து நீங்கள் போட்டுடலாம். இல்லை எனக்கு வந்து வேறு சைட் பை சைடு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சம்திங் எல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு அது காட்டும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்ட்டிஷன் போட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் இன்ஸ்டால் பண்ணணும். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் வந்து இதை எரேஸ் பண்ணிவிட்டு லினக்ஸ் மின்ட் போடணும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா Windows 7 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்கிறத விட நமக்கு வந்து இது பெஸ்ட்டு. ஏன்னா Windows 7 பண்ணுற எல்லா விஷயத்தையும் உங்களால் லினக்ஸ் மின்ட்டில் பண்ண முடியும் ஃப்ரீயாக. Windows 7 வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட்டே நிறுத்தியாச்சு. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதில் ஃபங்க்ஷன் ஆகவே செய்யாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவோ பெஸ்ட்டான ஒரு ஃப்ரீ ஆப்ஷன். நல்ல பெஸ்ட்டான ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும். அதனால் எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டைம் ஜோன் செலக்ட் பண்ண சொல்லி சொல்லுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து கொல்கத்தா இந்தியா டைம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணிடுறேன். யூசர் நேம் கேட்குது, என்ன யூசர் நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. jeswyn அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். உங்களோட கம்ப்யூட்டருக்கு ஒரு நேம் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு நேம் வச்சுக்கலாம். நான் வந்து விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறனால jeswyn விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுது. யூசர் நேம் கேட்குது, இதே யூசர் நேம் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் கூட பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். கொடுத்துட்டு லாகின் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு கொடுத்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு கேட்காமலே லாகின் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணணும். இல்லை நான் ஒவ்வொரு முறை லாகின் பண்ணும்போது எனக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லினக்ஸ் மின்ட் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு காப்பிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃபியூ மினிட்ஸில் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த லினக்ஸ் மின்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சது. நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகி இந்த லினக்ஸ் மின்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே போகும். நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து லினக்ஸ் மின்ட் வந்து பூட் ஆகுது கம்ப்யூட்டரில். உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் USB வந்து இன்னும் கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க, பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் லினக்ஸ் மின்ட் வந்து கம்ப்யூட்டரில் பூட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தனால பாஸ்வேர்டு கேட்குது. என்னுடைய பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் அடித்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உள்ளுக்குள்ளே போகுது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இதில் பார்க்கும்போது மின்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து மெனு பட்டன். மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெனுவில் உங்களுக்கு தேவையான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஃபயர்ஃபாக்ஸ் வந்து வெப் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2GB மிஷினில் தான் வந்து இதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அந்த 2GB மிஷினில் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இது ரன் ஆகிறது, ஈஸியாக லோட் ஆகுது, எல்லாமே டக்குன்னு வந்து லோட் ஆகுது, ஈஸியாக ரன் ஆகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த உள்ள போகும்போது இப்போ நம்ம வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே நான் போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ லோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெஸ்வின்னு சொல்லி போடும்போது என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே வந்து எல்லாமே நான் கடைசியாக போட்டிருந்த அந்த வீடியோ. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப குயிக்காகவே வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து வீடியோ வந்து லோட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு 2GB மிஷினுக்கு வந்து 2GB கம்ப்யூட்டருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மல்டிமீடியா ஃபைல்ஸ் எல்லாமே எடிட் பண்ணக்கூடிய அளவுக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோவில் என்னென்ன மாதிரியான மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ் உள்ளே இருக்குது, நம்ம அதை எப்படி மல்டிமீடியா வந்து இந்த லினக்ஸ் மின்ட்டில் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. இந்த சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.